கடலை மாவு வச்சு ஒரு லட்டு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூலில் இருந்து வந்தோடனே இது ஒன்று கொடுத்தாலே போதும், உங்களுக்கு நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கடலை மாவில் பண்ணுறோம். வழக்கமாக ரவையில் பண்ணுவாங்க, இப்போல்லாம் வந்து கம்பு ராகி எல்லாமே பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிச்சி வச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆறுனா உருண்டை பிடிக்க வராது. வணக்கம், நான் சோபா சண்முகம். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் கடலை மாவு வச்சு ஒரு லட்டு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியான ஐட்டம் கூட. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூலில் இருந்து வந்தோடனே இது ஒன்று கொடுத்தாலே போதும், உங்களுக்கு நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, சர்க்கரை தூள், நெய், முந்திரி பருப்பு. இவ்வளோதான், மொத்தமே 4 ஐட்டம் தான் தேவை. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். இந்த வானொலி சூடானோடனே இந்த நெய் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ இந்த கடலை மாவில் பண்ணுறோம். வழக்கமாக ரவையில் பண்ணுவாங்க, இப்போல்லாம் வந்து கம்பு ராகி எல்லாமே பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். நெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ போடுறேன். கொஞ்சம் நல்லா செவக்கணும். இது செவக்கிறதுக்கு வந்து என்ன பக்குவம்னா, நம்ம இந்த முந்திரி பருப்பு போடுறோம் இல்லைங்களா, இந்த முந்திரி பருப்பு வதங்கும் போது சிகப்பு கலர் வரும், பொன்னிறமாக வரும். அப்போ தான் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கான. இந்த சிறு தீயில வச்சு வதக்கணுங்க. நான் வந்து சிறிய கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே இது வானலியோட ஒட்டின மாதிரியாவே இருக்குது. கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வரும். கொஞ்சம் நெய் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ வறுக்கும் போதே நமக்கு அதனோட வாசனை தெரியும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா செவந்து இருக்குது. முந்திரி பருப்பு நல்லா கலந்து ஒரு பந்தனையாக வருது. நல்லா செவந்து வந்துருக்குங்க. இப்போ இதை அடுப்பை அணைச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த சர்க்கரை மாவு எடுத்து அதில் போட்டு உருண்டை பிடிக்கணும். இது ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நல்லா பந்தனையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்குங்க. இறக்கி வச்சிடுறேன் அடுப்பில் இருந்து. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சர்க்கரை பொடியை போடலாம். கை பொறுக்க சூடு இருக்கும்போது பண்ணால் நல்லா இருக்குங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம்.
கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி வச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆறுனா உருண்டை பிடிக்க வராது. இப்போ பாருங்கள், ஹெல்த்தியான கடலை மாவு லட்டு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு நல்ல டிஷ்ஷுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.